கவி ஸ்பெஷல் கிச்சன்ல இன்னைக்கு கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் கடலைப்பருப்பு 1/4 கிலோ பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சாச்சு. கடலைப்பருப்பு ஊற வச்ச கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் குக்கர்ல. முழுற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். வெயிட் போட்டுடலாம். 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்துடுச்சு. வெயிட் இறங்கிடுச்சு. நம்ம எடுத்து பார்த்துடலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சாச்சு. 2 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு 3 போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சிருந்தோம். தண்ணி இருத்தாச்சு. வெறும் பருப்பு மட்டும் தான் கொட்டணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ரெடி ஆகி போச்சு. இப்போ இறக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ரெடி ஆகி போச்சு. நான் எப்படி செஞ்சேனோ அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.